தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் அலை, இது தமிழர்களின் உணர்வலை. சார், மங்களகரமாக மதுரை மாநாட்டிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் சார். மாநாடு சிறப்பாக வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அதிமுகவுக்கு இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட போது அங்கே ஒளிபரப்பப்பட்ட ஒரு வீடியோவால் ஒரு சின்ன சர்ச்சை ஏற்பட்டுங்க சார். அதை பற்றி உங்களுடைய கருத்து? முதல்ல மன்னிக்கணும், மங்களகரமான மாநாடு இல்லை. அது மதத்தை அரசியலில் அப்பட்டமாக கலக்கக்கூடிய ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் தீர்மானங்கள் பெரியார் அண்ணாவை பற்றின காணொலி மட்டுமல்ல, அந்த மாநாட்டில் ஏற்றப்பட்ட தீர்மானங்களே ஆபத்தானவை. வெளிப்படையாக மதத்தை அரசியலில் கலந்த ஒரு மாநாடு. இல்லை சார், திமுக சொன்ன குற்றச்சாட்டை நீங்களும் முன்மொழிகிறீங்களே சார்? திமுகவோட குற்றச்சாட்டு இல்லைங்க, அது ஒட்டுமொத்த தமிழகத்தின் குற்றச்சாட்டு. இல்லை சார், நீங்கள் ஒரு அமங்கலமான மாநாடுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அது ஒரு வெற்றிகரமான மாநாடுன்னு சொல்லி பிஜேபி. நான் என் கருத்தை தான் சார் சொல்ல முடியும். அதில் எடப்பாடி முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடப்பாடின்னு சொல்லலை. இந்த பேட்டியை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதிமுகவை சார்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார்னு தான் சொல்லியிருக்காரு. எடப்பாடியை ஏற்றுக்கலன்னு அர்த்தம். அதாவது அது எடப்பாடியை ஏற்றுக்கிட்டாரான்றதை தாண்டி எடப்பாடி பெயரை உச்சரிக்க அவர் மறுக்கிறார். அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு சண்டை போயிட்டு சார். அண்ணன் தம்பி சண்டை நடுத்தருக்கு சந்திச்சிருச்சுன்னா அது திமுகவை பாதிக்கும். திமுகவோட வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக பாதிக்கும். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் இன்னும் 6 மாதங்களில் நடைபெற உள்ளது. அரசியல் கட்சிகள் கூட்டணிகள் குறித்தும், யார் கூட்டணியோடு இருக்கப் போகிறார்கள், யார் கூட்டணியிலிருந்து யார் வெளியேறுகிறார்கள், புதிய கூட்டணி ஏதாவது உருவாகப் போகிறதா, இதற்கிடையில் அப்பா பிள்ளைக்கு சண்டை, அண்ணன் தம்பிகளுக்கு சண்டை, அரசியல் கட்சிகளுக்குள் குழப்பங்கள், இதுபோன்ற சூழ்நிலையில் இன்று நம்மோடு விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். மங்களகரமாக மதுரை மாநாட்டிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் சார். மதுரையில் இந்து முன்னணி ஏற்பாடு செய்திருந்த இந்த மாநாட்டில் பாஜக பாஜக கலந்துக்கிட்டாங்க. அதில் அதிமுக ஒரு சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்துக்கிட்டாங்க. இதில் மாநாடு சிறப்பாக வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அதிமுகவுக்கு இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட போது அங்கே ஒளிபரப்பப்பட்ட ஒரு வீடியோவால் ஒரு சின்ன சர்ச்சை ஏற்பட்டுருக்கு சார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல மன்னிக்கணும், மங்களகரமான மாநாடு இல்லை. அது மதத்தை அரசியலில் அப்பட்டமாக கலக்கக்கூடிய ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் தீர்மானங்கள் பெரியார் அண்ணாவை பற்றின காணொலி மட்டுமல்ல, அந்த மாநாட்டில் ஏற்றப்பட்ட தீர்மானங்களே ஆபத்தானவை. வெளிப்படையாக மதத்தை அரசியலில் கலந்த ஒரு மாநாடு. இந்துக்களாக ஒன்றுபடுவோம்னு இந்து முன்னணி மாநாட்டில் அவங்க சொன்னாங்கன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. அது அவங்க கருத்தை, அவங்க உரிமை. முருக பக்தர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. திமுக, காங்கிரஸ், அண்ணா திமுக, ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட இருக்காங்க. அந்த மாநாட்டில் முருக பக்தர்கள் மாநாட்டில் போய் நீங்கள் அரசியலை பேசுகிறதும், இந்துக்களாக ஒன்றிணைவோம்னு சொல்கிறதும், இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து கோயில்கள் வெளியேறணும்னு சொல்கிறதும், திருப்பரங்குன்ற மலையை நாங்கள் இந்துக்கள் மலையாக மாற்றுவோம்னு சொல்கிறதும், இது எல்லாத்தையும் நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் இந்துக்கள் மாநாட்டில் இந்து முன்னணி மாநாட்டில் இந்த தீர்மானங்கள் போடப்பட்டிருந்தால் அதில் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. அதை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியவர்கள் எதிர்கொள்வார்கள். ஆனால் ஒரு அரசியல் மாநாடாக அதை மாற்றி அதில் அதிமுக அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், பாஜகவோட தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆன்மீகத்தின் பெயரால் நடத்தப்பட்ட ஒரு அரசியல் மாநாடு அது. அதனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்தவரையில் அது மங்களகரமான மாநாடு கிடையாது. இல்லை சார், திமுக சொன்ன குற்றச்சாட்டை நீங்களும் முன்மொழிகிறீங்களே சார்? திமுகவோட குற்றச்சாட்டு இல்லைங்க, அது ஒட்டுமொத்த தமிழகத்தின் குற்றச்சாட்டு. மதம் என்பது தனி மனிதனோட விவகாரம். அதில் அரசியலை யாருமே கலக்கக்கூடாது. நீங்கள் கும்பிடுறவங்க கும்பிட்டுட்டு போகிறான். ஒரு கட்சி சார்பாக ஒரு முருக பக்தர்கள் மாநாடை ஒரு இயக்கம் எப்படி நடத்த முடியும்? மறுபடியும் சொல்கிறேன், இந்து முன்னணி நடத்திட்டு தனியாக போட்டோம், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் முருக பக்த மாநாடுன்னு சொல்லிட்டு அதில் பாஜக தலைவர்கள் வர்றதும், அதில் அதிமுக தலைவர்கள் வர்றதும் ஏற்புடையது அல்ல. இது என்னுடைய கருத்து. இல்லை சார், அவங்கெல்லாம் இது ஆதரிக்கிறவங்க தானே அர்த்தம்? எது இல்லை, இது அவங்கெல்லாம் இதை ஆதரித்து இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். அதில் அந்த தீர்மானத்தை எப்படி நீங்கள் போட முடியும்? இப்போ திமுக ஒரு இந்து சமய அறநிலையத்துறை ஒரு மாநாடு நடத்துச்சு, முத்தமிழ் முருகன் மாநாடு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே தப்பு. அரசாங்கம் ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கக்கூடாது. நடத்தினாங்க. அங்கே 27 நாடுகளிலிருந்து ஆய்வு கட்டுரைகள் அறிஞர்கள் பேசினாங்க, ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரியான இந்து ஒற்றுமை பற்றியோ, இந்து எழுச்சி என்றோ அந்த மாதிரியான வார்த்தைகள் அங்கே வரலையே.
அது அப்பட்டமான ஒரு அரசியல் நிலைப்பாடு. அதை எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு கடவுளின் பெயரால் நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டில், மறுபடியும் சொல்கிறோம், முருக பக்தர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. நீங்கள் ஒரு மாநாடு நடத்துறீங்கன்னா எல்லோருக்கும் உடன்பாடான விஷயங்களை தான் நீங்கள் பேச முடியுமே தவிர மாறுபட்ட விஷயங்களை அங்கே பேச முடியாது. இல்லை சார், நீங்கள் வந்து ஒரு அமங்கலமான மாநாடுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அது ஒரு வெற்றிகரமான மாநாடுன்னு சொல்லி பிஜேபி, நான் என் கருத்தை தான் சார் சொல்ல முடியும். பிஜேபியும் இந்து முன்னணியும் இப்போ நீங்களும் சார் சொல்கிறீங்கன்னா அது உங்கள் கருத்து. என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக மங்களகரமான மாநாடு கிடையாது. ஏன்னா நீங்கள் மதத்தை அப்பட்டமாக அரசியல் வந்து கலக்கிறீங்க. நான் வந்து மங்களகரமான மாநாடுன்னு சொல்ல, மங்களகரமாக ஆரம்பிக்கலாங்கிறத நான் சொன்னேன். மங்களகரமான எதை வச்சு? மங்களகரமாக ஒரு மதுரை மாநாடு சம்பந்தமாக. அது மங்களகரமான விஷயமே இல்லைன்ற நான். நீங்கள் மதத்தை அப்பட்டமாக அரசியலில் கலக்கிறீங்க. தாயா பிள்ளையா இருக்க மக்கள் மத்தியில் நீங்கள் பிளவு உண்டாக்குறீங்க. நீங்கள் 300 வருடங்களுக்கு மேலே அங்கே தர்காவும் இருக்குது, கோயிலும் இருக்குது. எத்தனையோ பேர் தமிழ்நாட்டை ஆண்டாங்க. யாராவது இந்த மாதிரி வந்து ஒரு மதத்தின் பெயரால் அங்கே வந்து பிளவுபடுத்தக்கூடிய காரியத்தை பண்ணியிருக்காங்களா? இப்போ இந்த மாநாடு வந்து மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய, அப்படிதான் நான் சொல்லுவேன். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இது என்னுடைய கருத்து. அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? இந்து ஒற்றுமைன்னு ஒரு ஆன்மீக மாநாட்டில் இந்து ஒற்றுமைன்னு பேசுறீங்கன்னா அது என்ன அர்த்தம்? இந்திய ஒற்றுமைன்னு பேசுங்க, அல்லது தமிழர்கள் ஒற்றுமைனாவது பேசுங்க. இந்து ஒற்றுமை நீங்கள் பேசுறீங்கன்னா அங்கேயே அது பிளவுவாத அரசியல். நீங்கள் உங்களுடைய அரசியலை கொண்டு வந்து அங்கே திணிக்கிறீங்க. பாஜகவுக்கு பல முகங்கள் உண்டு, அதில் ஒரு முகம் இந்து முன்னணி. அந்த முன்னணி நடத்துகிற முருக பக்தர்கள் மாநாடு, அந்த மாநாட்டுக்கு அதிமுக போனதே தப்பு. அங்கே இவங்கெல்லாம் பெரியார் அண்ணாவை வீடியோ போட்டது மட்டும் தப்புன்றாங்க. அது இல்லாட்டியுமே அங்கே ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் ஆபத்தானவை. நான் அப்படித்தான் அதை பார்க்கிறேன். உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கு. ஓகே சார், இந்த அதிமுகவுடைய பார்வையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? அதாவது இந்த அண்ணா ஏற்கனவே வந்து அண்ணாவை விமர்சித்த காரணத்துக்காக பாஜகவுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை நீக்கின பிறகு தான் மறுபடியும் அவங்க அந்த கூட்டணியிலிருந்து விலகி மறுபடியும் கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இந்த நிலைமையில் மறுபடியும் ஒரு விருந்தினராக கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காணொலியை ஒளிபரப்பினை பற்றி தப்புங்க. அது அவங்க பண்ணியிருக்கக்கூடாது. உங்களோட கொள்கைகளுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவங்க உங்கள் கூட்டணியில் இருக்கும் பொழுது அவர்களை சஞ்சலப்படுத்தக்கூடிய, டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது என்பது குறைந்தபட்ச அரசியல் நாகரிகம். அது கூட இல்லாமல் இந்து முன்னணியும் பாஜகவும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. இது கீழே வந்து இவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கூட்டணி இருக்கிற வரைக்குமாவது இதை நீ தொடாமல் இருக்கணும். நாங்கள் அதை மீறி தொடுவோம் அப்படின்னீங்கன்னா, ஆல்ரெடியே இந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகலை. இந்த மாதிரியான மதுரை மாநாட்டில் நடந்த இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து பெரிய சிக்கலை தான் இந்த கூட்டணிக்கு உண்டாக்கும். இவர்களுடைய வெற்றி வாய்ப்பை கடுமையாக இது பாதிக்கும். அமித்ஷாவுடைய பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு சார், தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும், அதில் எடப்பாடி வந்து முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எடப்பாடின்னு சொல்லலை. அந்த பேட்டியை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதிமுகவை சார்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார்னு தான் சொல்லியிருக்கார். அது அவருடைய கருத்து. அங்கே ஏப்ரல் 11 சென்னையில் நட்சத்திர ஹோட்டலில் அதிமுக கூட்டணியை அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னது, எடப்பாடிக்கு நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகானார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ அரசு தமிழகத்தில் அமையும்னார். ஒரு வாரம் பொறுத்து எடப்பாடி அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, என்டிஏ அரசு அமையும், ஆனால் அமைச்சரவையில் பிஜேபி இருக்காதுனார். இன்றைக்கு தினமலர், தினத்தந்தி போன்ற பத்திரிகைகளுக்கு அமித்ஷா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விளக்கம், ஒரு விரிவான பேட்டி, அதில் அவர் தெளிவாக சொல்கிறார், தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையும், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக இருப்பார், அந்த கூட்டணியில் பாஜக அங்கம் வகிக்கும். ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. எடப்பாடியை ஏற்றுக்கலன்னு அர்த்தம். அதாவது அது எடப்பாடியை ஏற்றுக்கலையா ஏற்றுக்கிட்டாரான்றதை தாண்டி எடப்பாடி பெயரை உச்சரிக்க அவர் மறுக்கிறார். அது அதிமுக தலைமையில் அதிமுகவிலிருந்து ஒருவர், அப்படி தான் அவர் சொல்கிறாரே ஒழிய அவர் எடப்பாடி பெயரை சொல்ல மறுக்கிறார். இந்த முறை தவிர்க்கிறார் எடப்பாடி அமித்ஷா என்பதுதான். இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். சார், நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் ஜெல் ஆகலை, கீழே அடிமட்ட கீழே வரைக்கும் ஜெல் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பேட்டிகள்லாம் வந்து கூட்டணியை கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போகுமா சார்? அங்கே சிக்கல் வருதுங்க. அது நல்ல கேள்வி. அதாவது நான் வந்து என்னோட கணிப்பை சொல்கிறேன். என்னோட சத்தியமாக எனக்கு எந்த உள்நோக்கம் இல்லை, எந்த விதமான அஜெண்டாவும் இல்லாமல் நான் சொல்கிறேன். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கீழே ஜெல் ஆகலை. தலைவர்கள் மத்தியில் தான் உறவு இருக்க ஒழிய ஏடிஎம்கேல தொண்டர்கள் மத்தியில் 70% மேலே ஏடிஎம்கே கேடர்ஸ் இந்த அலையன்ஸை ஏற்றுக்கல. பிஜேபி ஏற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டில் எது கிடைச்சாலும் அவங்களுக்கு வந்து லாபம் தான் அவங்களுக்கு. இப்போதைக்கு அந்த அலையன்ஸுக்கு வந்து எந்த விதமான பாசிட்டிவிட்டியும் ஏடிஎம்கே கேடர்ஸ் மத்தியில் இல்லை. அதனால் அது ஜெல் ஆகலைன்றது தான் என்னுடைய உறுதியான கருத்து. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு வருதுன்னா, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மதுரையில் அமித்ஷா பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்னு பேசினதும், அதுக்கு 4 நாள் முன்னால் அண்ணாமலை அவர்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது, பிஜேபி ஆட்சி தான் சொன்னதும், இப்போ இன்றைக்கு அமித்ஷா அவர்களுடைய பேட்டியில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிற மாதிரி இது என்டிஏ கவர்மெண்ட்டு, ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தர் வருவார், பிஜேபியும் அங்கம் வகிக்கும் என்பதும் மேலும் அதிமுகவோட வாக்கு வங்கியில் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு ஜேர்னலிஸ்டாக கிரவுண்டை அசஸ் பண்ணுறதில் நான் தப்பு பண்ணக்கூடாது.
இப்போ இப்போ அகில இந்திய அளவில் மோடி தான் பெரிய லீடர்னா அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுதான் உண்மை. மோடி இஸ் தி பாப்புலர் லீடர். எஸ், மோடி இஸ் தி பாப்புலர் லீடர். 36% பிஜேபிக்கு ஓட்டு இருக்குது. இன்னமும் மோடியோட பாப்புலாரிட்டி குறையல. எஸ், உண்மை. சார், பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறைந்த வாக்கு வங்கி தான் இருந்துச்சு. ஆஃப்டர் அண்ணாமலையுடைய வரவுக்கு பின்பு கொஞ்சம் ஓட்டு வங்கி அது அதிகரித்து தான் சொல்லப்படுது. இந்த நேரத்தில் அண்ணாமலையை விலக்கி வச்சுட்டு தமிழ்நாடு மாநில தலைவருங்கிற பொறுப்புலேருந்து விலக்கி வச்சுட்டு அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணி அமைச்சது அப்படின்னா அது தொண்டர்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்கும் சார்? அதில் நான் அதிகமாக பேச முடியாதுங்க. ஏன்னா எனக்கு வந்து நான் பிஜேபியை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறேன். அந்த கட்சி வந்து மக்கள் மன்றத்தில் தோற்கடிக்கப்படணுன்றது என்னுடைய ஆசை, அது என்னுடைய விருப்பம், வெளிப்படையாக நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அந்த கட்சியோட வளர்ச்சி எப்படி இருக்குது, உண்மை என்னன்றதை பதிவு பண்ணுறதுல எனக்கு எந்த உள்நோக்கமும் எந்த விதமான ஒளிமறைவும் கிடையாது. 3 to 4% இருந்த அவங்க ஓட் பேங்க் 8% வரைக்கும் போயிருக்கு, 8 to 9% வரைக்கும் போயிருக்குன்றது உண்மை. அண்ணாமலையால் அந்த கட்சிக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வந்ததுன்றது உண்மை. பேசுபடு பொருளாக அந்த கட்சி மாறி இருக்கு. 4 பேர் நிமிந்து பார்க்குறான், தடால் புடால்னு ஏதோ செய்கிறாரு. ஸோ ஒரு லைம் லைட்டை அந்த கட்சிக்கு ஒரு ஒளி வெள்ளத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது உண்மை. அதிகபட்சம் 10% வரைக்கும் அது போயிருக்கான்றது வரைக்கும் நான் வந்து ஒத்துக்கிறேன். நான் அவங்க அண்ணாமலையை பொறுப்புலேருந்து எடுத்த பிறகு அவரை நேஷனல் லெவலில் ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்து அவரை தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் எடுத்துருக்கணும். அவர் தலைவர் பதவியிலேருந்து எடுத்துகிட்டு ஆனால் மறுபடியும் தமிழ்நாடு அரசியல்லையே அவர் இன்றைக்கி சுற்றி சுழண்டுக்கிட்டு இருக்காரு. இது வந்து அந்த கட்சிக்கு வந்து அந்த கட்சிக்கும் கூட்டணிக்கும் கண்டிப்பாக பின்னடைவை தான் ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். அது ஆல்ரெடி இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகாத கட்டத்தில் அவர் வந்து நான் கூட்டணி ஆட்சின்னு சொல்ல மாட்டேன், பிஜேபி ஆட்சி தான் சொல்லுவேன்னாருன்னா அது இன்னும் வந்து இங்கே ஏடிஎம்கே கேடர்ஸ் மத்தியில் வந்து ஹாட் பர்னிங்கை தான் ஏற்படுத்தும். அது அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னு புரியல. மற்ற மாநிலங்களில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய அவங்க பிஜேபி அமித்ஷா தமிழ்நாட்டில் பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வெற்றி வீரர் தான், நான் ஒத்துக்கிறேன். அலையன்ஸ் எல்லாம் பல மாநிலங்களில் உருவாக்குனது, கட்சிகளை உடைச்சது எல்லாம் ஃபைன். ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறார். அமித்ஷாவின் ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் மண்ணை கவ்வப்போவது உறுதி. அவங்க தமிழ்நாட்டு சிச்சுவேஷன் புரியாமல் இங்கே வந்து அவர்கள் வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். இன்றைய பேட்டி உட்பட நீங்கள் ஆல்ரெடி ஒரு அலையன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும் பொழுது நாங்கள் அலையன்ஸ் மந்திரி சபையில் இருப்போம் அப்படின்னு சொல்கிறதும், அதிமுகலேருந்து ஒருவர் என்று எடப்பாடி பெயரை சொல்லாமல் போவதும் ஏடிஎம்கேக்குள்ள நெருக்கடிகளை அதிகரிக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார். சார், இப்போ அதிமுகவில் இந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்குது. அதாவது கூட்டணி கட்சிகள் சேர்ந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒரு ஜெல் ஆகாத சூழ்நிலை இருந்தபோது கூட இப்போது இதில் பாமக உள்ளே கொண்டு வரணும், விஜயை கொண்டு வரணும் அப்படின்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கி கொடுக்கும் சார்? சார், பாமக அவங்க கூட தான் சார் இருக்காங்க, அவங்க வெளியில் எங்கேயும் போயிட மாட்டாங்க. பாமக வந்து இது வச்சு ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு சண்டையே நடந்துட்டுருக்கேன் சார். இந்த சண்டை இல்லைங்க, அது வெளியில் தெரியாது, அது வேறு பிரச்சனை. இது இந்த பிஜேபியோட போகிறதா வேணாமான்றது காரணம் இன்றைக்கி அப்பாக்கும் பிள்ளைங்க சண்டை காரணம் அது கிடையாது. இது வேறு சிக்கல், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறு பிரச்சனைகள், கொள்கை கிடையாது, வேறு பிரச்சனை. அது சில வளங்களை பிரித்து கொள்வதில் வந்திருக்கக்கூடிய சண்டை தான். அது வந்து இந்த பிஜேபி இஷ்யூ கிடையாது. பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட ராமதாஸ் பேசலை. என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்களான்னு கேட்டால் அவர் என்ன சொல்லார், இந்த கேள்விக்கு இப்போ பதில் சொல்ல முடியாதுன்றார். அவர் ஒன்றும் பிஜேபிக்கு எதிரியும் கிடையாது, பிஜேபி கூட்டணிக்கு போகிறத அவர் எதிர்க்கவும் இல்லை. இது அப்பாக்கும் பிள்ளைங்க வேறு இஷ்யூஸ், அவங்க வேறு எங்கேயும் போக முடியாது, இந்த அலையன்ஸில் தான் இருப்பாங்க. இல்லை, தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சலசலப்புகள் வந்து அவங்க வாக்கு வங்கியை குறைச்சிருக்கு, அது கரெக்டு. அதாவது அவங்க ஆல்ரெடி பிஎம்கே வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் விஜய்க்கு நகர்ந்துருக்கு. இப்போ இந்த சண்டேல இன்னமும் அது போகும். நாளைக்கு பாமக வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு வந்தாலும் இந்த அலையன்ஸ்க்கு பெருசாக அதில் லாபம் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா அப்பா புள்ள சண்டை தீர்ந்தாலும் காம்ப்ரமைஸ் ஆனாலும் இட்ஸ் லைக் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெட்ன்ற கதை தான். அவங்க வாக்கு வங்கி சதுரிட்டு இருக்குது, பெரிய அளவில் சதுரிட்டு இருக்குது. லாஸ்ட் டைம் அவங்க வந்து லெஸ் தென் 4% தான், 4% கீழே தான் எடுத்தாங்க. இப்போ அதில் கணிசமானது ஒரு 30% விஜய்க்கு பக்கம் நகருது. ஸோ அதனால் அந்த வாக்கு வங்கி வந்து, அதாவது நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட்டு கரெக்ட். அதாவது தேர்தலை நெருக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா 9 மாதத்தில் தேர்தல், இந்த நேரத்தில் தேர்தலை நெருக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கட்சி உட்கட்சி மோதல் அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்கன்னா அது வாக்கு வங்கியை பாதிக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அந்த பிழையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் வருவதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். விஜய் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு வரத்துக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் 100% அது இல்லைன்னு நான் ரூல் அவுட் பண்ண மாட்டேன். எஸ், ஒரு 10% அதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் ஒப்புக்கொள்கிறேன். அது வந்ததுன்னா கேம் சேஞ்ச் இருக்கும், அதில் சிதைவு இருக்கும். வாக்கு வங்கியும் விஜய்க்கு இப்போ இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில் ஓரளவாவது சிதையும். பட் ஸ்டில் இந்த கூட்டணிக்கு அது ஒரு பலம். இது ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறாங்களே சார், விஜய் வந்து எங்களுடைய கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி நேற்று ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு. அதிமுக தரப்புலேருந்து பிஜேபி தரப்புலேருந்தும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களா சார் விஜய் கண்டிப்பாக வருவார்னு? அதான் சார் நான் சொல்கிறேன், அவர் வரமாட்டார்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீமானை கட்டிங்கன்னு என்னால் 100% சொல்ல முடியும் ஒரு ஏடிஎம்கே கூட்டணிக்கு போக மாட்டார். கண்டிப்பாக அவர் தனியாக தான் நிற்க போகிறார், மறுபடியும் தனியாக தான் நிற்க போகிறார். ஆனால் அந்த மாதிரி 100% உறுதிமொழியை நம்ம பிஜேபி ஏடிஎம்கே விஷயத்தில்
விஜய்க்கு சொல்ல முடியாது. ஒரு 10% விண்டோ ஸ்டில் ஓப்பன் தான் எனக்கு தோணுது. எஸ், பட் இது இன்னும் நாள் இருக்குது. அப்படி ஒருவேளை அது வந்ததுன்னா அந்த அலையன்ஸ் வந்து விஜய்க்கு சேதாரம் இருக்கும் வாக்கு வங்கியில். பட் ஸ்டில் அந்த அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸாக வரும், அதில் சந்தேகம் இல்லை. அது டிஎம்கேக்கு ஒரு சாலிட் சேலஞ்சாக தான் வந்து நிற்கும். அதில் தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். சார், இந்த அப்பா பிள்ளை சண்டை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் கூட இப்போது கடந்த ஒரு வாரமாக அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு சண்டை போயிட்டுருக்கு சார். இந்த பிரச்சனையில் வந்து 2 பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் இது வரைக்கும் எந்த விதமான கருத்துமே சொல்லலையே சார். சார், இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் சார். ஆனால் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். இந்த பிரச்சனை வந்து இப்போ பாமக பிரச்சனை மாதிரி எல்லாம் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் பிரச்சனை கிடையாது. இது வேறு. ஃபண்டமெண்டலி 23 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறார். லீகலி கலாநிதி மாறன் இஸ் ஆன் அ ஸ்ட்ராங் விக்கெட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ரெண்டாவது, அந்த ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவங்க அடிச்சுக்கிட்டாங்கனாலும் 11th ஹவரில் தட்டு எலெக்ஷனுக்கு முன்னால் அந்த ஃபேமிலி ஒன்றா சேர்ந்துடும். இந்த கேஸ் வந்து இது வரைக்கும் அவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரே ஒழிய அந்த இது எல்லாமே வந்து ஐபிஓ போகிறதுக்கு முன்னால் நடந்தது, ஷேர் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நடந்தது. அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபுல் டீட்டெயில் நம்மக்கிட்ட இல்லை. அதோட கண்டெக்ஸ்ட்டை மட்டும்தான் எல்லா ஊடகங்களும் எழுதியிருந்தாங்க. moneycontrol.com எழுதியிருந்தாங்க. அடுத்த நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் டீட்டெயிலாக வந்துடுது. அந்த காப்பியை நோட்டீஸை நம்ம பார்க்கல, பட் அது ஃபுல் மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட்ஸ் வந்துடுச்சு நம்ம சொல்லலாம். வேறு சன் டிவி அடுத்த நாள் அது கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவானது, ரொம்ப வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் 1 பேஜ் ஸ்டேட்மெண்ட். அது என்எஸ்சிக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பிஎஸ்சிக்கு என்எஸ்சி 2 பேருக்கும் கொடுத்தாரு. ஆப்வியஸ்லி தே ஹவ் டு டூ இட். அதில் அவங்க சொல்கிற ஒரு பாயிண்ட் ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லிமிட்டட் லிட்டில் பிட் ஆஃப் லீகல் நாலேஜில் நான் சொல்கிறது என்னென்னா, கலாநிதி மாறன் இஸ் ஆன் அ ஸ்ட்ராங் லீகல் விக்கெட். அவர் பக்கம் தான் சட்ட ரீதியாக நியாயம் இருக்குது. ஏன்னா அவர் தெளிவாக சொல்கிறார், 2 விஷயங்களை சொல்கிறார். இது எல்லாமே வந்து ஐபிஓ நடக்கிறதுக்கு முன்னால் ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கும்போது. ரெண்டாவது, நாங்கள் ஐபிஓ போகும்போது சகல டாக்குமெண்ட்ஸையும் நாங்கள் சம்மந்தப்பட்ட இந்திய அரசோட அமைச்சகங்களுக்கு அந்த ஸ்டாச்சுட்டரி பாடிஸ்க்கு நாங்கள் கொடுத்த பிறகு தான் இது வந்திருக்குது. தேர் ends the matter. திடீர் பூசலுக்கு என்ன காரணம்? அது நான் அட் த சேம் டைம் நான் இன்னொரு தகவல், எனக்கு வந்த தகவல் அடிப்படையில் நான் சொல்கிறேன். இந்த சீஃப் மினிஸ்டர் இஸ் சீஸ்ட் ஆஃப் த மேட்டர். முதலமைச்சர் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. சகோதரர்களுக்குள்ள மாறன் பிரதர்ஸ்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணுற ஒரு வேலையில் முதலமைச்சர் இறங்கியிருக்காரு. காம்ப்ரமைஸ் விரைவில் எட்டப்படுன்றாங்க. ஏன்னா இந்த நோட்டீஸ் தான் லாஸ்ட்டு இதுக்கு மேலே இந்த விஷயம் அப்படியே டை டவுன் ஆகிடும் அப்படின்றாங்க. இது வந்து ஆனால் உண்மை, அதாவது வந்து இந்த பிரச்சனை நீடிச்சதுன்னா எலெக்ஷனுக்கு முன்னால் அண்ணன் தம்பி சண்டை நடுத்தருக்கு வந்து சந்திச்சிருச்சதுன்னா அது திமுகவை பாதிக்கும். திமுகவோட வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக பாதிக்கும். அதான் சார், இந்த திமுகவை பாதிக்கக்கூடிய இந்த விஷயத்தில் கூட முதலமைச்சர் வந்து ஒரு வெளிப்படையாக எதுவுமே இல்லை. முதலமைச்சர் எதுக்கு தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, எதுக்கு ஒன்றும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. காம்ப்ரமைஸ் ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணுறாங்க சார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன், காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவை முதலமைச்சர், இதோட சீரியஸ்னஸ் முதலமைச்சருக்கு தெரியும் சார். அவர் காம்ப்ரமைஸ் ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ணன் தம்பிகளுக்குள்ள விரைவில் சுமூகமான தீர்வு எட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் அவங்க வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தினகரன் எரிப்பிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போடுவாங்க. ஆனால் குரூஷியலாக எலெக்ஷன் டைமில் வரும்போது ஃபேமிலி தே வில் க்ளோஸ் த ரேங்க்ஸ். அது இல்லாமல் இது வந்து சார், இது வந்து ஃபியூ லேக் க்ரோர்ஸ் இன்வால்வ்டு ஒட்டுமொத்த அவங்களோட எம்பையர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அஃபிஷியலாகவே வந்து $2.9 பில்லியன் கலாநிதி மாறனோட ஒர்த். $2.9 பில்லியன் 25,000 crores. ஆக்சுவலாக அந்த ஒர்த்து மாதிரி டபுள் இருக்கும் உங்களுக்கு வந்து சாதாரணமாக 50,000 crores சாலிட்லி கலாநிதி மாறன் ஒர்த்து. தயாநிதி மாறனுக்கு அதில் 1/3 இருக்கும். ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டிஸு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் ஃபேமிலி ஓன்ஸ், நான் சொல்கிறது கலைஞர் ஃபேமிலி அண்ட் மாறன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபியூ லேக் crores இருக்கும் அவங்களுக்கு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இட்ஸ் எவ்ரிபடிஸ் நாலேஜ். அவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகிருக்கும்போது ரெண்டாவது வந்து பவர் இப்போ அவங்க கையில் இருக்குது. அடுத்து எப்படியாவது இருக்கிற பவரை ரீட்டைன் பண்ணணும்னு அவங்க விரும்புகிறாங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து அதுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். எலெக்ஷன் டைமில் சார் நீங்கள் என்ன தான் யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாயம் பண்ணாலும் இன்னொரு நோட்டீஸ் தயாநிதி கிட்டேருந்து வந்ததுன்னா அது என்ன டிஎம்கேக்கு டேமேஜ் எனக்கு தெரிஞ்சு வராது. அண்டு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவை சீஃப் மினிஸ்டர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காரு. விரைவில் அதில் சுமூக தீர்வு எட்டப்படும் தான் எனக்கு வந்த தகவல் அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஓகே சார், இப்போது இந்த விஷயத்தில் சார் சிஎம் வந்து தலையிட்டு ஒரு சுமூக முடிவு எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். ஆனால் இதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கக்கூடிய பப்ளிக் வந்து பாதிக்கப்படுவாங்களா சார்? சார் அந்த பிரச்சனையை பற்றி சார் இப்போ அதில் 75% ஷேர் ஹோல்டர்ஸ் பை கலாநிதி மாறன். அது வந்து அங்கே உள்ள மார்க்கெட் இன்சைடர் சொல்கிறது வந்து மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க கையில் இருக்குன்னும் போதே வந்து அதில் சில சிக்கல்கள் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பப்ளிக்கு வருன்றாங்க. ரெண்டாவது ஹை சேலரிஸ் அவங்க எடுக்கிறாங்க சார். அது ரொம்ப அது வந்து யாருமே அம்பானிஸ் கூட அவ்வளோ சேலரிஸ் எடுக்கல. இப்போ அவங்க அந்த அம்மா அவங்க காவேரி மாறன் அவங்க ஒரு 87,000 crores,
ஈக்குவலாக ஒரு 87 crores, அந்த பொண்ணுக்கு ஏதோ கொடுக்குறாங்கடா, அது கன்ஃபார்ம் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஸோ 2 பேரோட சேலரிஸ் பார்த்தீங்கன்னா சார், இப்போ அந்த அம்மா அவங்க காவேரி மாறனும் இவர் கலாநிதி மாறன் 2 பேருமே ஈச் 87 crores அரௌண்ட் 150 crores மேலே போகுது. இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் கொடுக்காம இந்த மாதிரி இவங்க அதுக்கு தான் நான் வரேன். அதுவே வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து புருவங்களை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, டிவிடெண்டே அவங்க வந்து ரொம்ப நாளாக கொடுக்காம தான் வச்சுருந்துருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஏறுறதே போதும்னு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அதை பொறுத்து போகிறாங்க. இந்த நோட்டீஸில் கொடுத்துருக்காரு சார், ஒரு குற்ற வழக்காகவோ இல்லை அமலாக்கத்துறைக்கோ நான் போக வேண்டிய சூழ்நிலை போட்டோம். அது எல்லாமே வந்து ஒரு போன பிறகு நம்ம பேசலாம். இதில் வந்து கிரிமினாலிட்டி இன்வால்வ்டானா எஸ் இன்வால்வ்டு மேபி இருக்கலாம், நான் மறுக்கல அதை. அவர் இன்னொன்று சொல்ல SFIOக்கு போவன்றாரு, செபிக்கு போவன்றாரு, இடிக்கு போவன்றாரு. அவர் போன பிறகு தான் நம்ம அதோட நீங்களும் நானும் பேச முடியும். போகிறன்ற மெரிட்டில் அவர் வந்து நோட்டீஸ் அனுப்பும்போது பேச முடியாது. நம்பர் 2, இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், அதாவது வந்து ஷேர் ஹோல்டர் எப்படி அஃபெக்ட் ஆகிறான், எஸ் அது ஒரு இஷ்யூ தான். ஆனால் அதை பற்றி யார் சார் கவலைப்படுறது? இப்போ என்கிட்ட ஒரே ஒரு ஷேர், சன் டிவி ஷேர் இருந்தால் கூட நான் அதை பற்றி பேசலாம். நிறைய பேர் உதாரணம் சொல்லுவாங்க, பிரதர்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இவங்களுக்குள்ள இப்படி ஒரு பூசல் வந்தது தான். இல்லை அது ஆரம்பத்துலேருந்தே புகஞ்சிக்கிட்டு இருந்தது சார். இப்போ அது வெளியில் வந்திருக்குது. அவர் வந்து தனக்கு இழைக்கப்பட்டதா, அநீதி இழைக்கப்பட்டதா நினைக்கிறாரு. த மணி இன்வால்வ் இஸ் several thousand crores. பொலிட்டிக்கல் பவரும் உங்கள் கையில் இருக்குது. இப்போ இந்தியாவில் மற்ற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ பிர்லாஸ் இது கிர்லோஸ்கருக்குள்ளே சண்டை வந்தது, கொத்தாரிஸ்குள்ளே சண்டை வந்தது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப்பில் சண்டை வந்தது. ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அவங்களுக்குலாம் பொலிட்டிக்கல் பவர் கிடையாது, இவங்களுக்கு பொலிட்டிக்கல் பவரும் இருக்குது. இந்த சண்டை அவங்களோட பாலிடிக்ஸாக, அதுவும் இந்த ரன் அப் டு த எலெக்ஷன், இன்னும் 9 மாதத்தில் எலெக்ஷன் வருதுன்னு போது கண்டிப்பாக அது பாதிக்கும்னு அவர் சிஎம்முக்கு தெரியும். அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் சீஸ்ட் ஆஃப் தி மேட்டர். அவர் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். விரைவில் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் தான் எனக்கு தகவல். இது திமுகவிலே தயாநிதி மாறனுக்கு ஒரு முக்கிய, அதாவது ஒரு பொறுப்பு இல்லைன்னு சொல்லப்படுது சார். அவர் சென்ட்ரல் சென்னை எம்பி, 7 வருஷம் மத்திய மந்திரியாக இருந்திருக்காரு. அதை தாண்டி கட்சியில் ஒன்றும் அவருக்கு பெரிய பொறுப்பு கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கனிமொழிக்கு துணை பொதுச்செயலாளர், உதயநிதிக்கு வந்து இளைஞரணி தலைவர், அந்த மாதிரி பார்ட்டியில் ஒன்றும் அவருக்கு பொறுப்பு கிடையாது. அவருக்கு அதனால கூட இந்த விஷயத்தை வெளியே கிளப்பியிருக்கலாமா சார்? இந்த மாதிரி அது கிடையாது. பார்ட்டியில் தனக்கு பொறுப்பு வேணும்னு அவர் கிளப்பல. அவர் உண்மையிலே தன்னுடைய அண்ணன் வந்து தனக்கு வந்து ஏமாத்திட்டாருன்னு ஃபீல் பண்ணுறாரு. அது உண்மையாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அது இது வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். முரசொலி மாறன் டெத்துக்கு பிறகு அந்த ஃபேமிலிக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ், அதுவும் தயாநிதி மாறன் அண்ணன் வந்து பிஸ்னஸ். இப்போ அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரும்போது அதை சிஎம் வந்து தீர்த்து வைப்பார். ஏன்னா இல்லாட்டி அதோட ஃபாலோ அவுட் வந்து கட்சி மேலே விழும். சார், 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ அது இன்னும் உங்களோட ப்ரெடிக்ஷன் மாதிரியே நாங்கள் எடுத்துக்கிறோம் சார். இல்லை, ப்ரெடிக்ஷன்லாம் சொல்ல முடியாது சார். இது வந்து இது வந்து 9 மாதம் இருக்குது சார். 9 மாதத்தில் வந்து ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதை அறுவடை பண்ணுற அளவுக்கு எதிர்கட்சிங்க பலமாக இல்லை. ஏடிஎம்கே பிஜேபியோட சேராமல் ஏடிஎம்கே, பாமக, தேமுதிக குட்டி கட்சிகளோட போயிருந்தாங்கன்னா, ஒன்றுபட்ட அதிமுக இருந்திருந்ததுன்னா ஆட்சி மாற்றம் வந்திருக்கும். அல்லது ஏடிஎம்கே விஜய் சேர்ந்திருந்தாலும் ஆட்சி மாற்றம் வந்திருக்கும். பட் ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்ததால் இட்ஸ் அட்வான்டேஜ் பிஜேபி. இவங்களுக்கு வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டு என் மாதம் வந்து டிஎம்கே பக்கம் போகுது, ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகுது. ஹிந்துஸ் ஓட்டு ஏடிஎம்கே பிஜேபிக்கு கன்சால்டேட் ஆகாது. அதனால் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து எதிர்மறையாக போகுது, திமுகவுக்கு சாதகமாக தான் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். 4 கார்னர் ஃபைட் வந்ததுன்னா கிளியர் அட்வான்டேஜ் டிஎம்கே. பெரிய அளவில் தவறுகள் எதுவும் நடக்காமல் இருந்ததுன்னா. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல் ஆகலை. அமித்ஷாவோட இன்றைய பேட்டி, அமித்ஷா வந்து தொடர்ந்து தமிழகம் வரும்போது பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் இந்த கூட்டணிக்கு மேலும் மேலும் வந்து சிதைவை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னும் 9 மாதம் இருக்குது, என்ன வேணால் நடக்கலாம். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஒரு 4 முனை போட்டின்னு வந்ததுன்னா ஐ கேன் சே ஸ்லைட் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. பட் கடைசி நேரத்தில் இப்போ டிஎம்கேல கூட அவங்க இருக்கக்கூடிய அலைன்ஸில் மதிமுக டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனுக்கு போயிட்டாங்க, விசிகே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் அதை வந்து வெளிக்காட்டிக்கல, தேர்தல் நெருக்கத்தில் காட்டுவாங்க. இல்லை, இப்போ மதிமுகவை வெளியில் அனுப்பிடுவாங்கன்றாங்க அநேகமாக. ஏன்னா அவங்க கட்சியிலேருந்து 3 பேரை சேர்த்துருக்காரு சிஎம். கூட்டணி கட்சியிலேருந்து சேர்க்குறாங்கன்னா வெளில போன அர்த்தம். சொல்லாமல் சொல்கிறது நீயா புரிஞ்சுட்டு வெளியில் போனோம், இல்லை உள்ளே இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் அவமானங்களை சந்திப்பீர்கள், அவ்வளோதான். அதனால் எம்டிஎம்கே வந்து வரும் தேர்தலில் திமுக கூட்டணியில் நீடிக்காது என்று தான் நான் கருதுகிறேன். வைகோ வந்து என்னுடைய கடைசி மூச்சு இருக்கும், அவர் நிறைய டைலாக் விடுவார் சார். இது வரைக்கும் அவர் நிறைய கடைசி மூச்சு பேச்சு பேசியிருக்காரு. அவர் 93லேருந்து நான் அவரை பார்க்குறேன். இப்போ மூச்சு பேச்சே காணுமே சார், அவ்வளோதான். இப்போ 93லேருந்து நான் அவரை பார்க்குறேன். அவர் ரொம்ப பேச்சு பேசுவார். அதனால் வைகோ வந்து நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். எல்லாமே அது நாடகம், நடிப்பு தான். மகனை எம்பி ஆகிட்டார். கட்சி வந்து சின்ன பின்னமாகிட்டு இருக்கு. கட்சி மிக மிக பலவீனமாக இருக்குது. அந்த கட்சி இதுவரை 93ல் ஆரம்பித்து அந்த 33 ஆண்டுகளில் 32 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவு பலவீனமாக இருக்குது. என்னுடைய கணிப்பு 26 தேர்தலில் மதிமுக திமுக கூட்டணியில் தொடராது.
எங்கே போவாங்க சார்? அது எங்கே போவாங்க நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். நான் ஜோசியமா நான் என்ன ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது? ஏடிஎம்கே பிஜேபிக்கு போவாங்களான்னு தெரியல. விஜய் தனியாக விஜயோட போவாங்க. அப்போ மறுபடியும் ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒன்று இல்லை, அது வராது. விசிகா போவாது, இடதுசாரிகள் போக மாட்டாங்க. மதிமுக மட்டும்தான் போகும். விசிகா கண்டிப்பாக போவாது. அவங்க என்ன இருந்தாலும் உள்ளே இருப்பாங்க. திமுக வந்து மதிமுக போட்டும் தான் விரும்புகிறாங்க. அந்த இடத்துக்கு அநேகமாக தேமுதிக உள்ளே வரலாம். திமுக வரலாம். ஓகே, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த கூட்டணிக்குள்ளே எந்த விரிசலும் இடதுசாரிகளோ விசிகாவோ காங்கிரஸோ கண்டிப்பாக போக மாட்டாங்க. அதில் என்னுடைய கணிப்பு அது போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க டிஎம்கே அலையன்ஸ் எக்ஸப்ட் எம்டிஎம்கே அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வாக்கு வங்கியும் கிடையாது. அந்த அலையன்ஸ் இன்டாக்டாக தான் இருக்குது. இவங்க ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இன்றைக்கி அமித்ஷா பேட்டியோட பார்க்கும்போது மிக கடுமையான நெருக்கடியை நோக்கி போகிறது. அதிமுக வந்து நிறைய விஷயங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் தேர்தலுக்கு முன்னால். ஏன்னா இத்தகைய பேட்டிகள் வந்து அவங்க கூடவே சேர்ந்து கூடி கெடுப்பது தான் இந்த பேட்டிகள் எல்லாமே. அது இல்லாமல் இவரோட அண்ணாமலையோட பேச்சு, அமித்ஷாவோட பேச்சு, இந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குதுன்னு தான் எனக்கு தோணும். ஓகே சார். சார், தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருந்தாலும் இந்த அலையன்ஸை பற்றியும் அப்புறமேட்டு அதிமுக பாஜகவுடைய கூட்டணிகள் குறித்தும் ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க சார். நன்றி. நன்றி சார்.